தல்பினா. இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணது தான் இந்த தல்பினா. இந்த தல்பினாவை நான் ஆல்ரெடி வேறு நிறைய ஹோட்டல்ஸில் கூட நான் சாப்பிட்ருக்கிறேன் இங்கே சவுதி அரேபியாவில். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதோட நேம் தல்பினான்னு எனக்கு தெரிய வந்தது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்லி ரைஸ் தான். இது இஸ்லாமில் நபிகள் வந்து அதிகமாக இதை சஜஸ்ட் பண்ண ஒரு ஃபுட்டாக இருக்குது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா இதை அதிகமாக எடுத்துக்க சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாகவே இதை வந்து இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டதா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நாங்கள் எப்படி பண்ணோன்னா, தல்பினாவை ஓவர் நைட் இந்த பார்லியை வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பார்லி கூட ஒரு 4-5 டேட்ஸு நட்ஸ்லாம் போட்டு நான் ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் பால் ஊற்றி இந்த பாலில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க. இதுதாங்க தல்பினா. இதில் வந்து மேலே எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நான் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் கொஞ்சம் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் வந்து இதை நான் ஆல்ரெடி எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சி எங்களுக்கு பார்லி ரைஸ்ன்னு சொல்லி பார்லி கஞ்சின்னு சொல்லி காய்ச்சி கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கன்சியூம் பண்ணியிருக்கிறோங்க. ஆனால் வேறு விதமாக இந்த மாதிரி இல்லாமல் இந்த டேட்ஸ்லாம் போடாமல் நார்மலாக நாங்கள் எடுத்துருந்துருக்குறோம். எத்தனை பேருக்கு இதை ட்ரை பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். பாய்.